பிப்ரவரி 11, 2026 மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ். ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைதிடவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இடம்பெறலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 முறை நடைபெற்றது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போனா 1954 நடைபெற்றது. மக்களவை சபாநாயகர் மலவாங்கக்கு எதிராக எதிர்கட்சிகள் கொண்டு வருவாங்க, நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 1966 நடைபெற்றது செகண்ட் டைம். அப்போதைய மக்களவை சபாநாயகர் வந்து ஹுக்கும் சிங் அதை எதிராக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1987 ஆண்டில் அப்போதைய மக்களவை சபாநாயகர் வந்து பல்ராம் ஜாக்குக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த 3 முறையும் பார்த்திங்கன்னா நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து தோல்வி அடைந்தது. ஏன்னா அது தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அது நிறைவேற்றுவதற்கு வந்து மொத்தம் எம்பிக்கள் 50% எம்பிக்கள் இருக்கணும். அது தேவை, சப்போர்ட் கொடுத்தா தான் தீர்மானம் கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம்னா ஒருத்தவங்க மீது நம்பிக்கை இல்லை, சப்போர்ட் பண்ணலை, நாங்கள் கொண்டு வரதை வந்து அலோவ் பண்ணலை, நாங்கள் பேசுகிறத அலோவ் பண்ணலை, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை, எங்களை வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கைன்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வராங்க. அதுதான் இப்போ வந்து 4th முறை வந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எப்போ 2026 சப்போஸ் கேட்கலாம். 4th முறை ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த மசோதாக்கள் நிறைவேற்றுவதற்கு மொத்தம் அவையில் எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா 50% எம்பிக்கள் வந்து ஆதரவு தேவை. எம்பிக்கள் மொத்தமாக எத்தனை இருக்காங்களோ அவங்கள வந்து 50% வந்து எம்பிக்கள் வந்து ஆதரவு இருந்தால் தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். இப்போ வந்து மக்களவையில் மொத்தம் எம்பிக்கள் வந்து 543 பேர் இருக்காங்களா. இப்போ வந்து 10 எம்பிக்கள் சப்போஸ் இல்லை, அதில் வந்து இப்போ 553 எம்பிக்கள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக 10 எம்பிக்கள் இல்லைன்னா 533 எம்பிக்கள் இருக்காங்களா. அதில் வந்து அந்த நம்பிக்கை தீர்மானம் வந்து நிறைவேற்ற 266 எம்பிக்கள் ஆதரவு தேவை, சப்போர்ட் இருந்தால் தான் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்படும். மக்களவையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 எம்பிக்கள் இருக்காங்களா மக்களவையில் பாஜகவில். இப்போ காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணிக்கு வந்து 238 எம்பிக்கள் இருக்காங்களா. இந்த சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை தீர்மானம் தோல்வி அடைவது உறுதி சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் சொல்லியிருக்காங்க. எம்பிக்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஆதரவு இருக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால் இந்த தீர்மானம் வந்து தோல்வி முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இது ஏன் கொண்டாங்கன்னா நேற்று தான் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எதிர்கட்சிகள் சார்பில் நேற்று வந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 2 வந்து மக்களவையில் குடியரசுத் தலைவரை அந்த உரை பண்ணாங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் வந்து தொடங்கியது. அப்போது அந்த முன்னாள் இராணுவ தளபதி யாருன்னு நரவனே அவர் எழுதிய புத்தகம் வந்து வெளிவரல. அந்த புத்தகத்தில் வந்து ஒரு குறிப்பு இருக்குது. அதை காட்டி சீன எல்லை பிரச்சனை குறித்து பேச வந்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. அந்த புக்கில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை பற்றி பேச வராரு. சீன எல்லை பிரச்சனை அந்த புக்கில் உள்ள பாயிண்ட்ஸை பற்றி பேச வரும்போது அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல, அனுமதி மறுக்கிறது. இதன் காரணமாக மக்களவை மாநில எதிர்கட்சியில் வந்து முடக்கினா நடக்கலை. மக்களவை மாநிலம் வந்து விவாதம் நடக்கலை, முடக்கியிருக்கு அப்படின்னு. இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எதிர்கட்சிகள் நேற்று நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ஆர்ஜேவாடி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்த 118 எம்பிக்கள் வந்து இல்லை மொத்தமாக கைதிட்டாங்க. யாருன்னா நம்பிக்கை தீர்மானத்தில் 118 எம்பிக்கள் வந்து கைதிட்டிருக்காங்க. இது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களும் கைதிடலை. முக்கியமாக இப்போ என்ன சொல்லணும்னா இந்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக இந்த நேரடி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா. இந்த நோட்டீஸ் வந்து ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கு உத்தரவிட்டிருக்காருன்னா மக்களவை செயலர் உத்பல் குமார் சிங்குக்கு சபாநாயகர் வந்து உத்தரவிட்டார், நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு. அவரே எதிர்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா. அந்த நோட்டீஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அரசியலமைப்பு சட்டம்
பிரிவு 94C பிரிவின்படி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானம் கோரி நோட்டீஸ் வழங்குகிறோம் சொல்கிறாங்க. நோட்டீஸில் சபாநாயகர் வந்து ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார். அவர் பார்ஷாலிட்டி பார்க்குறாரு. இப்போ ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சி இருக்குது, எதிர்கட்சிகள் பேசுகிறத மறுக்கிறாரு, அனுமதி பண்ணலை, சப்போர்ட் பண்ணலை, பார்ஷாலிட்டி பார்க்க சொல்கிறாங்க. அவையில் எதிர்கட்சி தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 2ஆம் தேதியில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அந்த விவாதத்தின் போது மக்களவை எதிர்கட்சி தலைவர் பார்த்துட்டோம், அனுமதி மறுக்கப்பட்டது. ஓகே, அவங்கள பேசுறதுக்கு. பிப்ரவரி 3ஆம் தேதி எதிர்கட்சிகளை சேர்ந்து மொத்தம் இப்போ இதில் 8 எம்பிக்கள் ஜனநாயக முறையில் அவையில் போராடினாங்க. அவங்க பட்ஜெட் தொடர் முழுவதும் இடைநீக்கம் பர்மிஷன் கொடுக்குற அந்த 8 எம்பிக்கள் அந்த பட்ஜெட்டில் இடைநீக்கம் பண்ணிட்டாங்க, நீக்கம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கன்னா, பாஜக சேர்ந்த எம்பி ஒருவர் முன்னாள் பிரதமர் 2 பிரதமர் சொல்லியிருக்காங்க, அது யாரும் பேர் மென்ஷன் பண்ணல. அவங்க மீது அவதூறாக பேசுகிறாங்க, தேவையில்லாமல் பேசுகிறாங்க. எம்பி அடிக்கடி இந்த எம்பிக்கு அடிக்கடி அநாகரிகம் பண்ணுறாங்க, அநாகரிகமாக டீசெண்டாக இல்லாமல் அநாகரிகமாக பேசி வராங்க. அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அவ்வளோதான். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு மொத்தம் 14 நாட்களுக்கு முன்பே நோட்டீஸ் கொடுக்கணும்.